You need balls. You need balls to make this kind of movie in India. Hi everyone, Nazar here, suggesting Malayalam movies for Tamil audience. Finally, Empuran. I have done a video before that why we are waiting for Empuran. Now finally, it got released 1 week before. I couldn't watch immediately, so yesterday I could watch. Before talking anything about this movie, I just want to appreciate the writer, Murali Gopi. You need balls. You need balls to make this kind of movie in India. In the movie பத்தி நிறைய controversies is going on. I mean, I don't know whether that is a marketing gimmick or it's really happening, or if this is what they wanted, the makers wanted to have a controversy. I don't know anything about that, but controversies are going, and there is a re-edited version going to come because there are a few parts in the movie which the current government doesn't want to be there. All these things are going on. Despite all of that, ஈவன் இஃப் தேர் இஸ் அதில் கட்டு இருந்தால் கூட அந்த படத்தோட ஹாஃபே நீங்கள் டிலீட் பண்ணால் கூட இந்த படம் என்ன சொல்ல வந்ததோ அது கிளியராக தெளிவாக எதை பற்றி பேசணுமோ தெளிவாக பேசியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன் யூனிட் பால்ஸ். முரளி கோபிங்கிற ரைட்டருக்கு எவ்வளோ தைரியம், பிருத்விராஜ் ஆஸ் அ டைரக்டர் எவ்வளோ தைரியம் அதை எடுக்கிறதுக்கு, அண்ட் மோகன்லால் ஆஸ் அ ஹீரோ எவ்வளோ தைரியம் அதில் போய் நடிக்கிறதுக்கு. ஐ அப்ரிஷியேட் தட். ஸோ ஹீரோக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி திஸ் இஸ் த கரேஜ் ஆஃப் அ ரைட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். And this is the willingness and courage of the director to make a movie out of this. இவங்களை ரெண்டு பேர்த்தையும் அப்ரிஷியேட் பண்ணாம, பிகாஸ் படத்துல அது எதனால நான் சொல்றேங்கிறது படம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பீப்புள் ஆர் அஃப்ரைட் டு டாக் அபவுட் ஃபியூ திங்ஸ். ஓகே, நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கட்ஸ் இருக்கணும். அது இருக்கிற மூவி மேக்கர்ஸ் ஆர் தேர் இன் கேரளா, இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது யோசிக்கும் போது I feel proud about it, to be very honest. படத்துக்குள்ள வருவோம். படத்தோட கதை, அதோட இப்போ கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் ரொம்ப பேசலை, படம் பார்த்தா புரியும். பட் ஆஸ் அ மூவி கதையெல்லாம் விட்டு ஓகே இது ஒரு மாஸ் மூவியாக பார்த்தா கூட கதையெல்லாம் விட்டு லூசிஃபரோட செகண்ட் பார்ட்டு தான். அதில் ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற கேரக்டரோட another version குரேஷி அப்ரஹாம்ங்கிற கேரக்டருக்கு வந்து அங்கே நிற்குது. இதில் அதை கண்டினியூஷன் ஹூஸ் குரேஷி அப்ரஹாம்ங்கிற மாதிரி தான். இதில் மோஸ்ட் ஆஃப் குரேஷி அப்ரஹாம் இஸ் கமிங் இன் திஸ் பிக்சர். ஸோ ஒரு மாஸ் மூவி எடுத்தால் கூட படம் செம்மையாக எடுத்து வச்சிருக்காங்க. பிருத்விராஜ் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய வாட்டி பல இன்டர்வியூஸில் ஹி வாஸ் டெல்லிங், இந்த படத்தில் காசு செலவு பண்ணது யூ வில் பி ஏபிள் டு சி இன் த ஸ்க்ரீன். என்ன செலவு பண்ணியிருக்கோ யூ வில் வாட்ச் இன் த ஸ்க்ரீன், ஆன் த ஸ்க்ரீன். அது சொன்ன மாதிரியே சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். செலவு பண்ணது ஹீரோஸுக்கு பே பண்ணுறதுக்காக இல்லை. ஏன்னா மோகன்லால் டின் டேக் எனி மணி, பிருத்விராஜ் டின் டேக் எனி மணி ஃபார் திஸ் மூவி, தே செட் ஆல்ரெடி. அண்ட் தே செட் ஆல் தோஸ் மணி ஹேவ் ஸ்பெண்ட் ஆன் மேக்கிங் திஸ் மூவி. ஸ்க்ரீனில் நல்லா வர்றதுக்காக தே ஹேவ் ஸ்பெண்ட் த மணி அண்ட் யூ வில் பி ஏபிள் டு சி தட் ஆன் ஸ்க்ரீன். அது செமையாக பண்ணி வச்சிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட், முரளி கோபி இஸ் அ டைரக்டர், Murali Gopi is a writer, Prithviraj is the director of this movie. And one more part is going to come. It's a trilogy, as I said in the previous video. The beginning, in the Padathoda, how Stephen Nedumballi became Qureshi Abraham, காமிக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். லுக்ஸ் லைக் தட். அந்த படம் நெக்ஸ்ட் பார்ட் வரப்போகுது. படம் ஆரம்பத்திலிருந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைல்னெல்லாம் சொல்லுவோம். இப்போ ஹாலிவுட் ஸ்டைல்னா என்ன, நம்ம ஹாலிவுட் ஸ்டைல்னு சொல்லும்போது வாட் வி ரியலி மீன்ங்கிறது சரி, எல்லாரும் படம் தான். இந்தியாவில் நம்ம எடுக்கிற படமும் படம் தான், அவங்க எடுக்கிறதும் படம் தான், எல்லாம் சினிமா தான். வாட் மேக் தெம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ்ங்கிறது த வே தே மேக். ஓகே, டெக்னிக்காலிட்டிஸ் எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, பட் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்கிற மாதிரி எப்பவுமே இருக்கும். இந்த படம் நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்கும்போது எப்படி நமக்கு அந்த விஷுவல்ஸ் இருக்குமோ, the way they made the movie. And there are a lot of countries in this movie. Okay, they have taken they have shot in a lot of countries. அதெல்லாம் செட் கிடையாது, ஒரிஜினல் அந்த கண்ட்ரியில போய் அந்த சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் காசு அவ்வளோ செலவாயிருக்கு. அண்ட் அது தெரியுது ஸ்க்ரீன்ல. ஒவ்வொரு சீனும் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் மேல ஒரு கிரேஸ் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துருச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கும். whatever, it's not about helicopters, by the way. Is இந்த மூவி ஒர்த் வாட்சிங்கான்னு கேட்டா டெஃபினெட்.
பிகாஸ் நிறைய பேர் இது நல்லா இல்ல, அவர் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நீங்க எதிர்பார்த்ததுக்கு தான் எதிர்பார்ப்பு தான் மேபி. We should not expect anything, right? We should go and watch the movie, then we have to judge it. We should not judge the movie before watching it. So படத்துல கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்கு, which is அப்படி ட்ராபேக்னு சொல்ற அளவுக்கு இல்லைன்னா, ஸ்டீஃபன் நெடும்பள்ளிங்கிற கேரக்டர் மோகன்லால் பண்ணது ஆஸ் குறைஷி அப்ரஹாம் மோகன்லாலுக்கு ஃபிட் இன் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டரான்னு கேட்டா, குறைஷி அப்ரஹாமோட அந்த லுக் ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கம்மி. ஓகே, அவ்வளோ அழகா அவ்வளோ மாஸ் அந்த லுக் வரல, அவருக்கு முண்டு வேஷ்டி தான் இன்னும் அழகா சேருங்கிற மாதிரி அங்கங்க தோணும். பட் ஆக்டிங், ஃபேஸ்ல வர ஆக்டிங், அதுல எதுவும் நம்ம குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் மோகன்லால், லெஜண்ட் தான் வரும். லிமிடேஷன்ஸ் ஆர் தேர் ஆஸ் அ பர்சன். மேபி ஒரு சில கேரக்டருக்கு அவரோட பாடி, அவரோட அந்த வடிவு ஃபிட் ஆகாம இருக்கலாம். அங்கங்க சில சீன்ல ஓகே இது அவருக்கு அந்த சூட் ஆகலன்னு தோணுற மாதிரி இருந்தா கூட, ஆக்டிங்னு வரும்போது which is amazing. And the movie made in such a way, நம்ம அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹீரோக்கு மாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிறது மாதிரி ஹீரோக்கு அவ்வளோ பெரிய மாஸ் டைலாக் இல்லை, கொஞ்சம் தான் பேசுவார். அண்ட் அந்த பேச்சுக்கு நிறைய அர்த்தம் இருக்கும். டயலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதுதான் இதுல மற்றவங்களை யாரையும் அப்ரிஷியேட் பண்றதுக்கு மேல ஐ வாண்ட் அப்ரிஷியேட் முரளி கோபி, த ரைட்டர். அமேசிங். பார்த்தா ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அண்ட் திஸ் இஸ் அ ரிப்ளே. அங்க நிறைய ப்ரொபகேண்டா மூவிஸ் இருக்கு, கேரளா ஸ்டோரி மாதிரி. தட்ஸ் அ ப்ரொபகேண்டா மூவி, பட் ஸ்டில் வி டுக் இட் அஸ் அ மூவி. ஓகே, வி அக்செப்டட் இட் ஆஸ் அ மூவி. இந்த படம் அதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளே தான். பாருங்க, அது ப்ரொபகேண்டா இதுல நடந்தது காமிச்சிருக்காங்க நிறைய. யூ கேன் கோ அண்ட் வாட்ச். அமேசிங் மூவி, அமேசிங்லி டேக்கன். ஐ லைக் இட். அங்கங்க சின்ன ஓகே இவருக்கு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கிற மாதிரி, பட் இட் டசன்ட் மேட்டர். யூ கேன் வாட்ச் இட். பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. மாஸ் இல்லை, இதுல டயலாக் நிறைய பேசல, மோகன்லாலுக்கு டயலாக் கம்மி, பிருத்விராஜுக்கு தான் சீன்ஸ் ஜாஸ்தி, மோகன்லாலுக்கு அது அப்படியெல்லாம் சொல்றவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, ஹீரோங்கிறவன் படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் மாஸ் டயலாக் பேசி சுத்திட்டே வந்திருக்கிறவங்க அவசியம் கிடையாது. ஹீரோட பிரசன்ஸ், ஹீரோ இல்லாத சீன்ல கூட ஹீரோட பிரசன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகுற மாதிரி படம் எடுக்க முடிஞ்சா அதுதான் அந்த ஹீரோட மாஸ். ஓகே, மீன்ஸ் ஹீரோ இல்லாத நிறைய சீன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் அங்க ஹீரோ இருக்கிற ஃபீலிங்ஸ், அந்த பிரசன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ஈவன் இன் லூசிஃபர் இட் வாஸ் லைக் தட். அண்ட் பிருத்விராஜ் ஹாஸ் மெயின்டைன் த சேம் திங் இன் எம்புரான் ஆஸ் வெல். அதுதான் நான் மாஸ். யூ வாட்ச் த மூவி. பாய். தேங்க்யூ.